ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। Namaste to everybody. Today நம் சௌந்தரிய லகரியில் 39வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 39வது ஸ்லோகம்ன்றது சுவாதிஷ்டான சக்கரத்தை கூறுவதாக உள்ளது. நம்ம ஒவ்வொரு அம்பாளுடைய அந்த சக்கரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மூலாதாரம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், அநாகதா, ஆக்ஞா, விஷுப்தி, சஹஸ்ரம் என்று. அதில் நம்ம 39வது ஸ்லோகம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். तव स्वाधिष्ठाने हुतवहमधिष्ठाय निरतम् तमीडे संवर्तम् जननि महतीम् ताच समया यदा लोके लोकान् दहति महति क्रोधकलिते दयाद्राया दृष्टिः शिशिरमुपचारम् रचयति। तव स्वादिष्ठाने हुतवगम् अधिष्ठाय निरतम् तमीडे संवर्तम् जननि महतीं तां च समयां यथा लोके लोकान् दहति महति क्रोधकलिते दयार्धा या दृष्टि शिशिरम उपचारम रचयति. இதுடைய யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. சுவாதிஷ்டானம் என்பது மணிப்பூரகத்திற்கு கீழேவும் மூலாதாரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரம். இந்த இடத்துல அந்த சக்கரத்துடைய பேரையே அவர் அப்படியே கொடுத்துட்டார். தவ சுவாதிஷ்டானே, ஸ்வ அதிஷ்டானே அப்படின்னு தான் சுவாதிஷ்டானம் வருகின்றது. சுவாதிஷ்டான சக்கரம் என்பது அக்னி தத்துவம் நிறைந்தது. இதனுடைய பலன் என்னவென்றால், நினைத்ததை கனவில் காண இந்த சக்கரம் எழுந்திரளச் செய்கின்றது. இதில் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம்னா, ஜனனி அப்படின்றத சேர்த்துக்கோங்க. தாயே, ஓகேங்களா? இந்த இடத்துல ஜனனி இருக்குது பாருங்கள். ஹே ஜனனி தவ, இந்த முதல் லைனில் இருக்குது தவ சுவாதிஷ்டானே, அம்மா உன்னுடைய சுவாதிஷ்டானமான சக்கரத்தில் ஹுதவகம், உதவகம் இங்கே பக்கத்தில் இருக்குது. அக்னி தத்துவம், ஹுதம் என்றால் அக்னி. அதனால்தான் அக்னியோடைய மனைவி பெயர் ஸ்வாஹா ஸ்வதா அப்படி சொல்லுவாங்க. அந்த அக்னிக்கு நம்ம ஆகுதி கொடுக்குறோம்ல, ஆகுதி ஹுதி, அதுதான் ஹுதவகம் அப்படின்னு மாறி இருக்கு. சிம்பிளாக ஹுதம், ஆகுதினா அதில் இடுவது. அதிஷ்டானம், உன்னுடைய அக்னி தத்துவத்தை அதிஷ்டானமாக நினைத்து, நிரதம் எப்பொழுதும் இடைவிடாதுன்னு அர்த்தம். நிரதம் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டு. ஏன்னா அக்னி தத்துவம்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சக்கரத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சுவாதிஷ்டானம்ன்றது உதரம், அதாவது வயிற்றில் இருக்கிற அந்த இடம். இந்த இடத்துல ஜாட்டராக்னி அப்படின்றது ஒன்று இருக்குது. அதனால தான் நமக்கு பசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே வயிற்று பசிக்கும். அப்படி அப்போ என்ன ஆகும், வயிறு அப்படியே உள்ளார நெருப்பு எரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஜாட்டராக்னி, அந்த அக்னி தத்துவம் உள்ளது சுவாதிஷ்டானம். அதனால் உன்னுடைய அக்னி தத்துவம் நிறைந்த இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இடைவிடாது பிரகாசித்து, தம் சர்வம், சர்வகதம் அப்படின்னு இருக்கு பாருங்க, சம்பர்த்தம், காலாக்னி ரூபமான அந்த ருத்ரனை. அக்னி அப்படின்னாவே ரெண்டு ஞாபகம் வரணும். ஒன்று அக்னினாவே ருத்ரம், ஏன்னா நெருப்பிலிருந்து பிறந்ததுனால அந்த ஏகாதச ருத்ரத்தில் ஏகாதச ருத்ரர்கள் இருக்கின்றார்கள், 11 ருத்ரர்கள். அதில் ஒரு ருத்ரன் ரௌத்ரயதி இது ருத்ரக, அவர் அப்படியே கோபஸ்வரூபத்தில் இருக்கார். கண்ணெல்லாம் அப்படியே சக்கச்சவேல்னு இருக்கிறதுனால தான் அவருக்கு ருத்ரன்னு பேர். அவர் எப்படி இருக்காராம், அந்த அக்னி ஸ்வரூபத்தில் அக்னியில் தகதகதகன்னு இருக்கும்போது தம் சர்வம்
தாம் மகதீம் மகிமை வாழ்ந்த அந்த சமயாம் ச அந்த சமயமான சந்திர கலாசக்தி என்னும் உன்னுடைய சக்தியை ஈடே ஈடே என்றால் போற்றுகின்றேன். அதாவது அம்பாள் சுவாதிஷ்டானகத்தில் அக்னி தத்துவமாக திகழ்கின்றால் அந்த அக்னி ஜுவாலை எப்படி உள்ளதென்றால் சிவனின் அந்த கண்களைப் போல உள்ளது. அதை பார்க்கும்போது அந்த சந்திரகலா சக்தி உடைய உன்னை நான் போற்றுகின்றேன். ஏனென்றால் யதா லோகே, இந்த செகண்ட் லைனில் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்டு யதா லோகே, ருத்ரனுடைய எந்த பார்வையினால் மகதி, மகத்தினா அக்னின்னு அர்த்தம். மகத்தின்னு குழந்தைங்களுக்கு கூட பேர் வைக்கலாம். ஏன்னா துர்கானாலும், துர்கானா கோட்டை, மகத்தினா அக்னி. அதனால தான் அம்பாளுக்கு சொல்லும்போது ஜாதவே தசை அப்படின்வாங்க. மகதி குரோத கலிதே, கோபத்தால் வளர்ந்த லோகான் உலகங்களை எல்லாம் தகதி, இந்த ருத்ரன் பிரளய காலத்தில் அக்னி தத்துவமாக மாறி கோபத்தினால் இந்த உலகங்களை எரிக்கின்றார். லோகான் தகதி, ஓகேங்களா? யதா மகதி குரோத கலிதான் லோகான் தகதி யா தயார்தா திருஷ்டி. ஆனால் அப்படி அவர் செய்கின்றார். ஆனால் நீ என்ன பண்ற? கருணையால் நனைந்த உன்னுடைய பார்வையினால். யதா தயார்திரா திருஷ்டி, தயார்தா அப்படின்னா தாக்ஷண்யம் நிறைந்த உன்னுடைய அந்த பார்வை. சுவாமி வேதாந்த தேசிகன் தயாசதகம் என்றே 100 பாடல்களை எழுதியுள்ளார். அதில் சொல்லும்போது சொல்லுவார், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணே துவம்ச சார்வபூமி அப்படின்றார். அம்பாள் வந்து அப்படியே அந்த இடத்துல பெருமாளும் அம்பாளும் ஒன்று தான். அதனால ஒரு பெரிய தப்பில்லை. அவருடைய அந்த கட்டாட்சம் வந்து எப்படின்னா தயை, கருணையே உருவானது அப்படின்றார். யா யா தயார்திரா திருஷ்டி, கருணையால் நனைந்த உன் பார்வையினால் ஷஷிம் உபசாரம், குளிர்ச்சி அடைந்தது. சிவனோ பிரளய காலத்தில் அக்னி தத்துவம் உடைய அந்த ருத்ரஸ்வரூபத்தினால் இந்த உலகத்தை பஸ்மமாக்குகின்றார். ஆனால் நீயோ உன் கருணை என்னும் கட்டாட்சத்தால் அப்படியே குளிர்ச்சி செய்கின்றாய். சசி, அது எப்படி இருக்குன்னா நிலவு போன்ற அந்த உன்னுடைய அந்த குளிர்ச்சி நிறைந்த கிரணங்களினால் ரச்சயதி செய்கின்றாய். அதாவது இது எப்படின்னா, நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் காசு கேட்டிங்கன்னா அப்பா வந்து உடனே ருத்ரஸ்வரூபம் எடுத்து அப்படியே டான்ஸ் ஆடுவார். ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா கருணையோடு, ஏன்னா அம்மா தானே மாத்ரு, அந்த ஸ்வரூபத்தில் அப்படியே குளிர்ச்சியோடு ஏங்க என் குழந்தைய அழுத வச்சுருக்கேள் அப்படின்னு சொல்லி கருணை கூர்ந்து அப்படியே அந்த கருணை கட்டாட்சத்தில் அம்மா பார்த்துட்டு இருப்பாள். இந்த லௌகிகத்திலேயே இந்த அம்மா இப்படி இருக்கும்போது பிரபஞ்சத்தையே உருவாக்கிய மகாதேவன் அவன் வந்து பிரளய காலத்தில் ரௌத்ரனாக ருத்ரதாண்டவம் ஆடும்போது அம்பாள் என்னுடைய குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த தாய்மையின் காரணமாக குளிர்ச்சி நிறைந்த தன் கருணையினால் பார்க்கின்றார். இது எந்த நிகழ்ச்சியை சொல்லுறதுன்னா, ரதிதேவன், ரதி மன்மதனுக்கு இந்த காமதகனத்திலும் இதே தான் நடந்தது. மன்மதன் சிவனை வந்து எப்படின்னா அவருடைய தபஸை கலைக்கணும்னு சொல்லிட்டு காமதகனம் அந்த பானத்தை விடுகின்றார். ஆனால் அவர் 3வது கண்ணை திறந்து மன்மதனை எரித்து விடுகின்றார். ஆனால் தாய்மையோடு இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி அந்த மன்மதனுக்கு அனங்கன் என்று பெயர். அங்கம் என்றால் உடம்பு, அவயவங்கள். ஆனால் அனங்கன் என்றால் உடல் அவயவங்கள் தெரியாமல் இருப்பதால் அவனுக்கு அனங்கன் என்று பெயர். அப்படி மன்மதனை ஒரு எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடியவன், ஆனால் அவனுக்கு யார் கண்ணுக்கும் அவன் புலப்பட மாட்டான் என்று தாய் வந்து அந்த சந்திரகிரணத்தினால் கொடுத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே இங்கே இவர் காமிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்துடைய அன்வயத்தை நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்வாதிஷ்டானாம் ஜகதா சதுர்வக்ரசுலோ மனோகரா சூலாத்தியாயுத சம்பன்னா அந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். மகா சம்ஹேஷ் மகா சம்பத்ஸ்வர கல்ப மகா தாண்டவ சாட்சினி அந்த வார்த்தையை எடுத்துக்கலாம். இதோடைய லக்ஷ்மிதரருடைய டீக்கையில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். தவ பவத்யா ஸ்வாதிஷ்டான சக்கரே, அம்மா உன்னுடைய ஸ்வாதிஷ்டான சக்கரத்தில்
ஹுதவகம், ஹுதவகம் என்றால் அக்னி தத்துவம், அதிஷ்டாய ஆஸ்ரித்ய, நிரதம் அனவரதம் எப்பொழுதும் நித்திய நிரந்தரமாக, தம் பிரசித்தம் ஈட்யே ஸ்துவே உன்னை நான் போற்றுகின்றேன். ஏனென்றால் சம்பர்த்தனாம்கம் அக்னிஹி, இந்த உலகம் பிரளய காலத்தின் போது அக்னி தத்துவத்தினால் முழுகின்றதே. ஜனனி, ஹே மாதா, மகதிம் மகசப்தஸ்ச வாச்சியாம், பெரிய உன்னுடைய கருணை கூர்ந்த அளவிலாத அந்த உன்னுடைய இந்த உலகத்தை நீ அக்னியில் பொசுக்கும் போது தாம் சம்பர்த்தாக்னி ரூபாம் இத்தியர்த்தக சமயாம் அப்படின்ற அந்த சமயாம்ன்ற பேருக்கு என்னன்னா, அவள் அக்னி தத்துவமாக அவளே இருந்து யதாலோகே தர்ஷனேன லோகான் பூராய் தி புவஸ்வ ஜனக மகக தபக அப்படின்னு எல்லா 14 லோகங்களையும் தகதி சதி, அப்படி ருத்ரன் ஷவணம் அப்படியே எரித்து கொண்டிருக்கும் போது மகதி குரோதகலிதே தயார்த்ரா கிருபயா விஷ்டக, உன்னுடைய கிருபை என்னும் கருணை கட்டாட்சத்தால் யா திருஷ்டி ஆலோகே சிசிரம் சீதலம், சிதிலம் அப்படின்னா ஆக்சுவலி உடைக்கிறதுன்னு சிதிலமாகிறதுன்னு, ஆனால் இங்கே எப்படி எடுத்துக்கிறாருன்னா சிரசிம் சீதலம், அதாவது ரொம்ப குளுமையோடு கூடிய உன்னுடைய அந்த கண் பார்வையினால், சந்திரனை போன்ற கூர்மையுடைய குளிர்ச்சியுடைய அந்த கண் பார்வையினால் உபசாரம் ரச்சயதி, ஓகேங்களா, நீ அதை தணிர்க்கின்றாய், அப்படியே கூல் பண்ணிடுறமா அப்படின்றாங்க. இதோடைய பதம் எப்படி போகுதுன்னா பதயோஜனை, ஹே ஜனனி தவ சுவாதிஷ்டானே உதவகம் சம்பர்த்தம் அதிஷ்டாய நிரதம் தம் ஈட்யே சமயாம் தாம் மகதீம் ச ஈடே மகதி குரோதகலிதே யதா லோகே லோகான் தகதி யதி சதி யா தயார்த்ரா திருஷ்டி சிச்சிரம் உபசாரம் ரச்சயதி சா த்வதீயா திருஷ்டி விசேஷக என்று நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அம்பாளுடைய அருள் கட்டாட்சம் இந்த சுவாதிஷ்டானத்தில் இருக்கின்றது. அதோடைய யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. திரும்பவும் சொல்கிறேன், தவ சுவாதிஷ்டானே ஹுதவகம் அதிஷ்டாய நிரதம் தமீடே சம்பர்த்தம் ஜனனி மகதீம் தாம்ச சமயாம் யதா லோகே லோகான் தகதி மகதி குரோதகலிதே தயார்த்ரா யா திருஷ்டி சிசிரம் உபசாரம் ரச்சயதி. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.